Behindwoods TV, the biggest Indian online media group on YouTube. Subscribe now to join our 3 million family. They have been with me through my journey of cinema. Thank you to Behindwoods for their motivation and support always. இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு. எதுக்கு பத்திரிக்கையாளர்கள் வர வேண்டும்? அப்புறம் எதுக்கு பிரஸ் மீட் வைக்கிற? எங்கேயும் கொலாஜில் கட்டாங்களா எங்க கட்டாங்களே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை பார்க்காம வேற எதை பார்ப்போம். 100 பேர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க, திரும்பவே போறதில்லை. அவங்க சொல்றாங்க, படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க, முடிஞ்ச மாதிரி ரிலீஸ் பண்ணு, இல்லையா தமிழ் ராக்கசத்தை திட்டு போயிடும். அதுல இந்த மாதிரி இந்த 90 பில்லியன் 80 பில்லியன் ஒரு படம் தெரியாது. படம் போடணும், இன்னும் நிறைய நாள் போடணும். சான்ஸே கிடையாது. இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் சகோதரர்கள், மிகவும் அறிவோடு பேசக்கூடிய கருப்பழனி அப்படியுடைய சகோதரர்கள், நான் இங்கே வர வேண்டும் என்று நண்பர்களையிட்ட என் மாப்பிள்ளை மதியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நம்ம இங்க வந்தது என்ன எதுக்கு கூட்டாரு எனக்கு தெரியல. ஆனால் இங்க வந்து பார்த்தோம்னா மதிய வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு படத்துல நான் ஒரு 2 சீன் செஞ்சேன். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்று இந்த படம் மிக அருமையான படம். அதனால அதுல 2 சீன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த படம் ப்ரமோஷனுக்கு கூப்பிடல, நடிச்ச படத்துல இதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அது நான் வந்தோட கேட்டேன், நடிச்சவங்க யாராவது வராங்களான்னு கேட்டேன். இல்லைங்கன்னு சொன்னாரு. அப்படியே எங்களை கூட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல, நாங்க சும்மா இருக்கிறவங்க ஓடிடுவோம், நோண்டி திரும்ப மாட்டேங்குவோம். அது மாதிரி அந்த இடத்துல சுரேஷ் பேச, பிரவீன் ஒண்ணு பேச, இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையும் அதுக்கு துராஜன் ஒண்ணு சொன்னார். நமக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடக்கும் பிரச்சனை ஒன்னே சொல்றேன். துராஜன் நீங்க தெரிஞ்சுக்கீங்க, இதேதான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே கைதட்ட தங்கராஜிக்கிட்டேருந்து சொல்றேன். நான் இதேதான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கூடவே பத்திரிகையாளர்கள் வச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. அப்பெல்லாம் ஏன் இந்த நியாயத்தை நீங்க சொல்ல வரல கேட்க, எதுக்குன்னா அவங்கவுங்களுக்கு வெளி வந்தாதுன்னு தெரியும். சும்மா இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சும்மா இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வரணும், அப்பதான் நியாயம் பேசும். இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு. எதுக்கு பத்திரிகையாளர்கள் வர வேண்டும்? அப்புறம் எதுக்கு பிரஸ் மீட் வைக்கிற? அப்ப மட்டும் பத்திரிகையாளர் வரணுமா? பத்திரிகையாளர் வேணும்னா வரணும், இல்லைன்னா நாளமா தாழ்த்தப்பட்டவன பத்திரிகையாளர் அந்த துணிச்சல் ஆளாளுக்கு அவன் இவன் பேசிவிட்டு அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. அதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன், நான் கோதையா பேசுறேன். எல்லாத்தையுமே இப்ப வந்து மீடியா அப்படி ஆயிடுச்சு. இங்க இவ்வளவு பெரிய கேமரா எல்லாம் தேவையில்லை, இவ்வளோட வச்சுட்டு எடுத்து விடுறான், மொத்தத்தையும் மொத்த கதையும் விட்டுறான். எங்கேயும் கொலாஜில் கட்டாங்களா எங்க கட்டாங்களே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை பார்க்காம வேற எதை பார்ப்போம். என்ன இருக்கு? நம்ம பஸ்ல பார்த்தோம்னா 110 பேசஞ்சர்ஸ்ல 100 பேர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போறோம். 2 பேர் தான் கரெக்டா பார்க்கல, ஒன்னு டிரைவர் ஒன்னு கண்டக்டர், அவ்வளவுதான். ஏன்னா சொல்றேன்னா பத்திரிகையாளர்கள்லாம் நமக்கு தேவையானது. ஆனா என்னன்னா இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம வந்து கொலையுதிர் காலத்தை பத்தி பேசுவதற்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் காமாட்டிகளோட சொல்லணும்னு பார்த்தேன். நல்ல வேண்டிப்பட்ட சகோதரர், ஏங்க மாட்டி இதற்கு சொல்லிட்டு ஒண்ணுமா திருந்து போறோம், திருந்தவே போறதில்லை. இங்க வந்து ஏதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிகையாளர்கள். அவங்க சொல்றாங்க, படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. படத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு, உங்க படம் தான் எல்லாத்தையும்
இருக்குன்னு தெரியுமே அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு புரிஞ்சது. அதனால சொல்லலாம்னு பார்த்தேன். முடிஞ்ச மாதிரி ரிலீஸ் பண்ணு, இல்லையா தமிழ் ராக்கசத்தை திட்டு போயிடும். சொன்னா காமெண்ட் தமிழ் ராக்கச தம் கட்டாத தமிழ் ராக்கச தமிழ் சொல்ல வேண்டியவங்களே சொல்லுங்க. நமக்கு என்ன சொல்ல வேண்டியவங்க சொல்றோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க வேண்டியவங்க சொல்ற வார்த்தையை மெம்பர்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்றேன். முதல்ல நான் நினைச்சேன் படம் எடுத்தா தமிழ் ராக்கசத்தில்லாமா ஏதோ கொஞ்சம் கணிசமா பணம் வருமே. அவர் என்ன ஒரே நல்ல ரஜினி சார் படுத்தா போட்டு காமிச்சிட்டாங்க. அது தப்பு இல்லை. படம் பரவாயில்ல, ஓவர் ஃப்ளோ ஓடுற படம். நம்ம நல்ல ஃப்ளோ எங்க இருக்கு உள்ள வர்றதுக்கே போதும் போதும் ஆயிடுது. ஏன்னா நான் உண்மையில நான் வந்தா இதை கரெக்ட் பண்ணும். நீங்க சொன்னீங்க பாருங்க, மொத்தமா கத்திரிட்டு விடக்கூடாது, சத்தமா சொல்லிருக்கீங்க. நிறுத்துங்க, படத்தை பத்தி பேசுறேன். 12 படத்துல கூப்பிடல, 12 கூட என்ன கூப்பிடலையா? இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், எது நடிக்காத இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன். பழகியது இருக்காது. நான் பார்த்தேன் ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சது என்னன்னா, லண்டன்லயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா. ஏன்னா இங்க எடுத்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அந்த அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை எத்தனை பேரை போட்ட வேலைக்கு அது இதெல்லாம் வரும். இப்ப அப்படிலாம் இல்ல. லண்டன்ல போய் எடுத்துட்டாரு மாமனை. ஒரு பேர் கேட்க முடியாது. ஏன்னா லண்டன்ல எடுத்து, ஏன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. லண்டனுக்கு கூட கொஞ்சம் ஆளுங்க கூட்டு போய் எடுத்துடலாம். அது ஒரு ஒரு பெரிய ஒரு இடமா எடுத்து அங்க இருக்கிறது பூராவே பழைய இங்கிலீஷ் பேலஸ்லாம் நிறைய இருக்கு. அது பூரா ரொம்ப பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்க போய் எடுத்துட்டு அது படத்தை ஈஸி ஆயிடுச்சு. அதுல இப்ப நயன்தாரா போட்டிருக்காருன்னா பெரிய பிளஸ் பாயிண்ட் ஃபார் த பிக்சர் போல இது. என்னன்னா நீங்க எல்லாம் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, தயவுசெய்து சின்ன படங்களை பெருசா பூஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த படங்கள்லாம் ஓடணும், பெருசா ஓடணும். அதான் நிறைய பேர் சினிமாக்குள்ள வர முடியும். என்னுடைய மாப்பிள்ளை மதியவர்கள் படத்தை நீங்க பெருசா சொல்லி உண்மையிலே நல்ல படம், பெரிய படம். ஏசி தியேட்டர்ல வெறும் படம். அதுல இந்த மாதிரி இந்த 90 பில்லியன் 80 பில்லியன் ஒரு படம் தெரியும். சின்ன பசங்க ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ராக்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நாட்டு மக்களை எப்படி திருத்தலாம், அப்புறமா சுத்தமா இருக்கிறது எப்படி, பிளாஸ்டிக்கை ஒழித்தால் என்ன நன்மை வரும், சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன நன்மை வரும், அதெல்லாம் சொல்றாங்க அந்த படத்துல. அதனால அந்த படம் ஓடுது. அந்த படம் ஓடணும், இன்னும் நிறைய நாள் ஓடணும். சிகரெட் பிடிப்பது இவங்க விளம்பரத்திலே கவர்மெண்ட் சொல்றது தப்பு. சிகரெட் பிடிப்பது உடம்பை கிடக்கும், செத்து விடுகிறீர்கள் சொல்றாங்க. எது சிகரெட் கீழே குடி குடியை கிடக்கும், அவ்வளவுதான். சாவடிக்காது நம்மள குடி, இப்ப குடிக்கலாம். அதுதானே போவாங்க. கவர்மெண்ட்லயே பெரும் பிரச்சனையா இருக்கு டிரான்ஸ்பர். அதை வச்சு படம் எடுத்து சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அந்த 90 மில்லியன் ஏதோ, ஏன்னா அது நம்ம அளவுக்குள்ள இல்ல. நம்மள 90 மில்லியன் சான்ஸே கிடையாது. நான் உண்மையிலே சொல்றேன், நான் நல்ல பிடிச்ச காலம் இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த 90 மில்லியன் நம்ம கணக்கே கிடையாது. இந்த ஜூனியர் ஆக்டர் ரொம்ப மோசமானது, தூக்கி போடுறாங்க. ஆனா படம் சூப்பர் ஹிட். ஏன்னா நான் சொல்றாங்க அந்த பொண்ணு பிக் பாஸ் போட்டு அந்த பொண்ணு பேரை போடுறாங்க, ஓவியம் அந்த படம் போடுறாங்க. அதனாலதான் நான் நினைச்சேன், ஏன் நம்ம இது மாதிரி படம் எடுத்தாங்க, நம்ம வந்து 1.5 லிட்டர் எடுக்கிறது அவன் லெவல்ல எடுத்திருக்கான். 90 நான் என் லெவல்ல எடுக்கிற ஒரு படம் 1.5 லிட்டர். சென்சார் இதெல்லாம் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுறாங்க, நம்மளும் ஆடுறாங்க. சென்சார் நியாயமா நடந்துக்கிறாங்க. இப்ப இந்தியா அவங்களே பார்த்துட்டு எல்லாத்தையும் வெட்டிடுவோம். ஜனங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு
நல்ல இப்ப வந்து பத்தாக்குறைக்கு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. எங்க கருத்துக்கள்லாம் வரைக்கிறது தனியா போட்டு பாக்குறதுக்காக ஒரு ஐடியா தனியா போட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை எங்க கருத்துக்கள் இல்லை வெளியே போயிடும். அதனால இதெல்லாம் இல்லாம இப்ப சென்சார்ல எல்லாமே அலோவ் பண்றாங்க. நான் வந்து முந்தின ராதாரவி கெட்டவாதியில பேசுறேன். நேற்று கூட வந்த பையன் வந்து நீங்க ரொம்ப கெட்டவாதி எதுனா கெட்டவாதி சொல்றான்னு சொன்னாங்க. அவனுக்கு தெரியல சின்ன பிள்ளை. அதனால போய் நார்த் மெட்ராஸ் படம் பாரு, சென்சாரான படம் போய் பாரு, அதுல எவ்வளவு வார்த்தை பேசுறாங்க, அது எது எது கெட்ட வார்த்தை எனக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன சென்சார் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு எவ்வளவுதான் வெட்டுறது, நம்ம திருந்தா இல்லை. இப்ப அதுல நம்ம கெட்ட பேசாம இருந்தா உடனே திருந்திட போடுவாங்க, சான்ஸே கிடையாது. அதனால இந்த படங்களால் திருந்தின காலங்கள், படங்களால் கெட்டு போன காலங்கள்ல வேற. நல்ல படம் பார்த்தா ஜனங்களே வந்து பாக்குறாங்க. பெரிய பெருமாளவு ஏதோ படம் வந்தது, சூப்பரா இருந்தது. அது சூப்பரா இல்லை, போர் அடிச்சது, உண்மையாவே சூப்பர். ஆனா அறிவோட இருந்தது அந்த படம். அதை ஏத்துக்கிட்டால தமிழ் மக்கள் முட்டாள்களை அல்ல நிரூபிச்சிட்டான். அல்ல அது மாதிரி இப்ப கொலையுதிர்கள் பொழுதுபோக்குற படம். இந்த தேர்தலில் கூட நீங்களும் முக்கிய பங்கு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு யாரை தோற்கடிக்கணும், யாரை ஜெயிக்கணும் உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்ட சிரிச்சு பேசினா நான் வேற கட்சிக்காரன், அப்படி நீங்க பேச மாட்டேங்க. ஆனாலும் எப்படி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்களோ அதே போல் இந்த கொலையுதிர் ஓடுவதற்கு முக்கிய பங்கு நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லி, இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிஹைண்ட் ஹவுஸ் வழங்கும் த கிரேட் இந்தியன் மூவி டிக்கெட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு தியேட்டரில், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஷோ டைமில் உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கான மூவி டிக்கெட்ஸை பிஹைண்ட் ஹவுஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் ஃப்ரீயாக. ஒரு புது கான்டெஸ்ட்டாக இருக்கே ப்ரோ. இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுக்க. அப்போ இந்தியா முழுக்கன்னா கோவாலையும் தான், பெங்களூர் பண்ணலாமே. அப்போ நான் ஆந்திர பிரதேஷ் போயிட்டேன்னா நீ பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் எங்கே வேணா பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுற கான்டெஸ்ட் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கணும். அதுக்காக அந்த கான்டெஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? ரொம்ப சிம்பிள். பிஹைண்ட் ஹவுஸ் யூடியூப் சேனல் போயிட்டு பிஹைண்ட் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 8925421644 நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், கன்வீனியன்ட்டான ஷோ டைம், கன்வீனியன்ட்டான தியேட்டர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச படம், இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ கப்புள் டிக்கெட்ஸ் உங்களை வந்து அடையும். இந்த கான்டெஸ்ட் எவ்ரி சண்டே நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஃபோர் எவ்ரி ஃப்ரைடே உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ சண்டே உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துடும். அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் அனுப்பிச்சிடலாமா? நீ அனுப்பக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. சீக்கிரம் சொல்லிடுறேன். அப்போ நீங்களும் சீக்கிரமா போய் இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கான டிக்கெட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ உடனே போய் பிஹைண்ட் ஹவுஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுக்கா